பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னதமான விலையேற பெற்ற திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த செப்டம்பர் மாதம் முதல் ஓய்வு நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவன் இந்த செப்டம்பர் மாதம் இந்த முதல் வாரத்தில் ஓய்வு நாளில் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கலாம். நம்முடைய திருச்சபைக்கு தேவன் பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் 2020 ஆண்டுக்கு தேவனானவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு கொடுத்த போது நான் தேவனிடத்தில் கேட்டேன், 2020க்கு வாக்கு தத்தம் எதை ஆண்டவரை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும் போது தேவன் சொன்னார், நான் கொடுக்கிற வாக்கு தத்தம் இந்த 2020 மிகவும் அது மக்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்தம் சவாலாக இருக்கும் என்று சொன்னார். ஆகவே அந்த சவாலாக இருக்கும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த COVID-19 காலங்களில் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக மார்ச் மாதம் தொடங்கி தேவனானவர் இந்த வாக்கு தத்தத்தை 6 மாதங்களாக இந்த மக்களுடைய வாழ்க்கையில புரிவதற்கப்படுத்திருக்கிறார். அந்த 6 மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்கள், இந்த 6 மாதத்துல தேவன் செய்த காரியங்கள் கொஞ்சம் லட்சம் அல்ல. காரணம் ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வாக்கு தத்தம் கொடுக்குறீங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு ரொம்ப இந்த வாக்கு தத்தத்தை மக்களுக்கு பிரஸ்தாபப்படுத்த சீக்கிரம் வரணும். பிரஸ்தாபப்படுத்த தேவனானவர் ஒரு விசை கூட என்ன செய்ய போகிறீர்? மக்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக மக்களுக்கு நீ பேச விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது தேவனானவர் ஒரு விசை கூட அவர் இந்த வாக்குத்தத்தை என் நாமில போட்டார். அப்போ இந்த வாக்குத்தத்துக்கு என்ன அடையாளங்கள் என்று சொல்லும்போது தேசத்துல என்னென்ன அடையாளங்கள் வரப்போகிறது, தேசத்துல என்னென்ன அழிவுகள் வரப்போகிறது, தேசம் எப்படி இந்த கொடுமுடிகளை சந்திக்க போகிறது என்பதெல்லாம் தேவனானவர் ஒரு விசை மனம் இறங்கி அடியனோடு கூட ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பேசினார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் வாக்கு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா பிரியமானவர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இந்த வருஷத்துக்கு வாக்கு என்ன கொடுத்தார் நமக்கு? ரெட்டிப்பான சுதந்திரத்தின் ஆண்டு என்று சொன்னார். அது ரெட்டிப்பான சுதந்திரத்தின் ஆண்டு என்று சொல்றீங்களப்பா. அப்போ ரெட்டிப்பான சுதந்திரம்னா எப்படி வரப்போகிறதா? வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். For your shame they shall have double, and for confusion they shall rejoice in the portion. Therefore in their land they shall possess the double, everlasting joy shall be unto them. Praise the Lord. நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலங்களுக்காக நன்றி. மெய்ப்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தேவனே, நீர் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னீரே அப்பா. அந்த பலன் என்ன? இன்றைக்கு நீ பேசும், நாங்கள் கேட்க அவளாய் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தினுடைய இந்த முதல் ஆராதனை வேளையில தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் நாம் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இரட்டத்தனையாய் பலன் வரும். எப்படி வருமா? இந்த 6 மாதங்கள் முடிந்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு மாத கணக்கில் பார்த்தா 8வது மாதம் போய்கொண்டிருக்கிறது. 3ஆம் மாதத்தில் ஆரம்பித்த இந்த COVID-19 அந்த கொரோனா வைரல் கிருமி தொற்று இன்னமும் தேசத்தை அலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை கூட நமக்கு இந்த 6 மாதங்கள் முடிந்த பின்பு ஆண்டவர் 7ஆம் மாதத்தில் COVID-19 காலங்களில் தேவன் கொடுக்கிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு ஆண்டவர் அன்றைக்கு
கொடுத்த வாக்கு. அதன் நிமித்தம் ஆண்டவரே, மக்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, double comes with the benefit along. Double comes with the benefit along. அப்படி என்றால் இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று ஆண்டவர் இந்த தலைப்பிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறார். லட்சத்துக்கு பதிலாக தாங்கள் பாரத்தில் சந்தோஷப்படுவார்கள். தன்னுடைய தங்கள் பாரத்தில் சந்தோஷப்படுவார்கள். என்னத்துல? லட்சைக்கு பதிலாக தங்கள் பாரத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாரத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாரத்தில் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வெட்கத்துக்கு பதிலாக இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் தேசத்து மக்களையும் பாதுகாத்த நோக்கம் என்ன? எதற்காக தேவன் பாதுகாத்தார்? வெட்கத்துக்கு பதிலாக உன்னுக்கு இரட்டத்தனையான பலன் வரும் என்று கர்த்தர் சொன்னார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று கர்த்தர் ஜனவரி மாதமே இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தமாக போதித்தார். ஆகவே இந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே உங்களுடைய வாக்குகள் என்னுடைய வாக்குகளையும் தேசத்து மக்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு இந்த தேசம் அழிவை கண்டு கொண்டிருக்கிறது. ஏன் இந்த தேசம் இந்த அழிவை காண்கிறது? ஏன் இந்த அழிவிலிருந்து ஆண்டவர் நம்மை உன்னையும் என்னையும் பாதுகாத்து வருகிறார்? எந்த தீங்கு வராதே உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 6 மாதங்களாக பாதுகாத்து வந்த நோக்கம் என்ன? இந்த திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம். புரிஞ்சுவாங்கன்னு சொல்லுங்க. தூக்கம் வந்தா தூங்குங்க, தூங்காதவங்க ஒரு லேடி சொல்லுங்க. இதுதான் உங்க சத்தமா? இதுதான் உங்கள் கட்சிக்கிற சத்தமா? இதுதான் சிங்கத்தின் கட்சிக்கிற சத்தமா? கட்சிக்கிற சிங்கமாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். ஆண்டவர் 4 மாதங்களுக்கு பின்பு தமிழகத்திலே தேவாலயத்தை திறந்து கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டுவோம். கையிலிருந்த மாற்றுவோம். இவ்வளவு நாட்களாக கூடி கூறி நாம் ஆராதித்து வந்தோம். வெட்கப்பட்டோம், நாணப்பட்டோம். திருச்சபை நடந்த போது போன் பண்ணி சொல்லி போலீஸ் வந்து இனி ஆராதனை நடத்தாதீர்கள் என்று சொல்லுகிறது. வெட்கத்துக்கு பதிலாக ஏன் தேவனுடைய ஆலயத்தை நடந்த போது வெட்கத்தை கொண்டு வருகிறார்? யார்? இந்த சபை விசுவாசியை போன் பண்றான். இந்த சபை விசுவாசியை போன் பண்றான். நான் ஊரை சுத்துறேன். அந்த மனுஷன் என்னன்னா சர்ச் நடத்துறாரு. உலகமே சபை முடிச்சு என்னென்னவ பண்ணி விடவே இல்லை. ஒரு ஓய்வு நாள் விடல. என் அப்பா வெட்கப்படுத்த மாட்டார். எவன் வெட்கப்படுத்த நினைச்சானோ அவன் வெட்கப்பட்டு போனான். கைகளை தட்டி கண்களுக்கு நேராக எவன் ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு தலையை கொண்டு வந்தானோ அவன் வெட்கப்பட்டு போனான். இந்த கண்ணால கண்டேன், காதால கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. COVID-19 முடியலங்க. எவன் போன் பண்ணி போலீஸ் அனுப்பினானோ அவன் கூடி கூடி நொந்து நூலாவே வேதனையா நாடு நகரம். ஆனா என் அப்ப ஜெயிச்சார். 6 மாதங்களாக நம்ம சபை பல ரூபத்தில் நடைபெற்றுதான் இருந்தது. 6 மாதங்களாக வீட்டு சபையாக ஹவுஸ் சர்ச்சாக நம்ம சபை நடந்து கொண்டுதான் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரை ஒருவன் வெட்கப்படுத்த விரும்பினால், தேவனாகிய கர்த்தரை வெட்கப்படுத்த நினைத்தால் தேவன் ஒருபோது விடமாட்டார். என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுத்து போடுவேன். என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுத்து போடுவேன். ஆலயம் என்பதை விசுவாசிகள், அந்த விசுவாசிகள் சேர்த்து ஆராதிக்கிற கூடுகிற இடம், அதுதான் பேர் ராக்கா. அதுதான் தேவனுடைய விஸ்வா கூடி ஆராதிக்கிற ஒரு இடம்.
ஹalleluya ஹalleluya. கல்வாரி கம்யூனிட்டி, இந்த கல்வாரி கம்யூனிட்டி சகல ஜனங்களையும் ஆண்டவர் சொன்னார், சகல உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொண்டு சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கொள்ளுவார் சொன்னாரு. இது கல்வாரி கம்யூனிட்டி, சகல கம்யூனிட்டி ஜனங்களை ஒருங்கிணைக்கிற கல்வாரி மலை. கல்வாரிக்கு வந்தா அவன் பாவம் சாபம் கர்மம் அத்தனையை கழுவப்பட விடுவிக்கப்படுவான். ஆகவே அப்படிப்பட்ட கல்வாரி கம்யூனிட்டி பேராலயம். ஆகவே ஒருவன் அழிக்க நினைத்தால் அவன் அழிந்து போவான். அல்லேலூயா. அழிக்க நினைத்தால், அப்ப கல்வாரி அழிக்க நினைத்தால், என் ஆண்டவருடைய நாமத்தை அழிக்க நினைத்தால் அவன் அழிந்து போவதை தவிர தேவனானவர் அழியவே மாட்டார். அதற்கு பின்பு கொடுத்துக்கிட்டு எரியும். இந்த இடத்துல சபப்பட்ட எத்தனையோ தடைகள், இந்த இடத்துல நிற்கப்பட்ட பாடுகள் கொஞ்சம் இல்லை. ஆனா இது விரோதமாக எழுப்பின அத்தனை பேரை இல்லை. அல்லேலூயா. ஆகவே அன்னைக்கு அந்த குடும்பங்களில் இருந்ததுக்கு அநேக ஆலயம் வந்துவிட்டார்கள். ஆகவே தேவனானவர் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்றார். இதற்கு பின்பு இரட்டத்தனையான பலன். ஆண்டவர் நீங்க சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறி வருகிறதப்பா என்று. ஆக மீண்டும் ஒரு விஷயம், அரசாங்கம் ஆணையத்தை திறக்க போது இந்த வார்த்தைகளை நீங்க பேசணும்னு சொன்ன அதையே கர்த்தர் கொடுத்தார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். பாகத்தில் சந்தோஷப்படுவார். லட்சை, வெட்கம், லட்சை, அவமானம், கேவலம், வெட்கம், இதுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், double comes with the benefit or love. இரட்டத்தனையான பலன். இந்த கொரோனாவுக்கு பின்பு today is healing, today is miracle words for the God and speaking. ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கு வெட்கத்தெல்லாம் மூடி தூக்கி குப்பல போட்டு ஆண்டவர் இப்போ இரட்டத்தனையான பலனை இன்றைக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை கணவன். இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான பலன் சீக்கிரமாய் உங்களுக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் கொடுக்கிறார். ஆகவே கண்மான தேவ பிள்ளைகளே, இரட்டத்தனையான பலனை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற முகத்தை பார்த்து சொல்லுங்க, கை கொடுக்காதீங்க. சகோதரா, சத்தமா, சகோதரா, சகோதரி, இன்றைக்கு இரட்டத்தனையான பலன் வரும். இரட்டத்தனையான பலன் வரும். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை, அந்த வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை எப்படி போகணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இன்னும் அதிகாரத்தால போகணும். சகோதரா, இன்றைக்கு இரட்டத்தனையான பலன் உனக்கு வருது அப்படின்னு சொல்லி பாரு. உனக்கும் வரும், அவங்களுக்கும் போகும். சகோதரா, சகோதரா, வருமா? வருமா? இப்ப நீங்க எப்படி பேயை பார்த்து எதிர்த்து நிற்பீங்க? எப்படி நீங்க பிசாசை பார்த்து நிற்பீங்க? ஒரு பலவீனத்தை பார்த்து எப்படி நிற்பீங்க? அவன் எதிர்த்து நிக்கணும். சண்டை போட சொன்ன கத்துவ மாம்சத்துல, ஆவியில் சாத்தான் போ, உனக்கு என்ன அங்க வேலை? போ, எனக்குள்ள இயேசு, நான் இயேசுவின் நாமத்தினால போன்றேன். அப்படி துரத்துனுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது காரியம் 1 நம்பர் 1, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்களாம். யாரை? யாரை? யார? சத்தமா சொல்லுங்க. இந்த வீடியோன்றது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க,
யாருக்கு? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். யார் அறிந்து கொள்வார்கள்? இன்றைக்கு இந்த கொரோனா போன்ற தொற்று வியாதிகளிலே மறித்துக் கொண்டு அந்த தொற்றுக்கு மருத்துவமனைக்கு போய் வந்து கொண்டு செத்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த கூட்டத்தார் உங்களை பார்த்து உன்னை என்னை பார்த்து இவ்வளோ பெரிய கொரோனா வந்தது, இந்த கொரோனாவில் கூட இவங்களை ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த கொரோனா இந்த குடும்பங்கள், இந்த சபை விசுவாசிகள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதப்பட்ட சந்ததி என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீங்க யாருடைய சந்ததி? யாருடைய சந்ததி? சத்தமா சொல்லுங்களேன். யாருடைய சந்ததி? ஏசாயா 61:9 வாசிக்கலாம். யாருடைய சந்ததி? யாருடைய சந்ததி? யாருடைய சந்ததி? சத்தமா சொல்லுங்க. யாருடைய சந்ததி? ரொம்ப பேர் வாயை திறக்கலங்க. நீங்களாம் எங்க இருக்கிறீங்களோ தெரியல. ரொம்ப பேர் வாயை திறக்க மாட்டீங்க. கொரோனாவுக்கு பின்பு கூட நீங்க ரெட்டிப்பா விசுவாசத்துல இருப்பீங்கன்னு பார்த்தா, கொரோனாவுக்கு பின்பு கொரோனா முடியல, பின்பு இன்னைக்கு அரசாங்க ஆளுநரை திறக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதற்கு பின்பாவது நீங்க விசுவாசத்துல வல்லவர்களாய், வார்த்தையில வல்லவர்களாய், நம்பிக்கையில வல்லவர்களாய், தைரியமாய் நீங்க பேசுகிறது சொன்னால் நிச்சயமாய் ஆவிக்குரிய ஜீவிதத்துல பேசுகிறவர்களாய் நான் அறியேன் பராபரனே. எனக்கு ஒண்ணு தெரியல ஆண்டவரே, உங்க விசுவாசம் பராபரனே. வாசிக்க வசனத்தை. அவர்களது சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், ஜாதிகளின் பார்வை யாருடைய சந்ததியா? தேவனுடைய சந்ததி, கர்த்தருடைய சந்ததி. இந்த அநேக ஜாதிகள் வாழ்கிற இந்த உலகத்துல, அநேக ஜாதிகள் வாழ்கிற உன் கிராமத்துல, அநேக ஜாதிகள் வாழ்கிற உன் பட்டணத்துல, இந்த ஜாதிகள் அவர்களுடைய சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். என்னத்துல? ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும், உங்களை பார்க்கிற யாவரும், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை பார்க்கிற யாவரும், கர்த்தரால் பனையூர் குப்பத்தில் பார்க்கிற யாவரும், விளக்கூர்ல பார்க்கிற யாவரும், பனையூர்ல பார்க்கிற யாவரும், முதலாளர் நயனாரத்தில் பார்க்கிற யாவரும், வடக்கு செய்யூர்ல பார்க்கிற யாவரும் அவர்கள் எப்படி அறிந்து கொள்றாங்களா? கர்த்தரால் ஆசீர்வாதம் பார்த்தவங்க எப்படி அறியணுமா? அவ்வளோ இந்த ஜனங்கள் கர்த்தரால, அந்த கல்வாரி சபையில ஜனங்கப்பா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கப்பா. இந்த ஜனங்களுக்கு நோய் நொடியே வரலப்பா. இந்த ஜனங்க ஆண்டவருக்கு அவ்வளவு பயபக்தியா இருக்கிறாங்கப்பா, அவ்வளவு உண்மையானவங்கப்பா, அவ்வளவு உத்தமமானவங்கப்பா. எங்கேயும் நடுத்தர போய் சண்டை போட மாட்டாங்கப்பா, எந்த ஒரு வம்புக்கு போக மாட்டாங்கப்பா. யாராவது ஒருத்தர் வந்து வல்கராக அசிங்கமா பேசினா கூட வாய முடிக்க கம்முன்னு இருப்பாங்கப்பா. ஜெயமோ யாரால வரும்? இந்த மாதிரி யாருடையது? ஜெயமோ யாருடையது? கர்த்தருடைய இருக்கிறது. அவர் மேல பாரப்பட்டு அவர் யாருக்கு ஜனங்கப்பா. என்ன ஒருத்தர் வந்து, அவன் என்ன பெரிய மாஸ்கானா, அவனா பெரியலாமா, அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு போறாங்கன்னு வச்சுக்கேன். நான் எதுவும் பேச மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். என்னை பத்தி என்ன ஒன்றாலும் பேச நான் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் பேசுறது யார? ஏசப்பா. அவன் பேசுறது யார? ஏசப்பா. என்ன பேசுனவன்? ஏசப்பா பேசிட்டான். இப்ப அவதிப்படுத்துறது யாரு? சொல்லுங்க, சத்தமா தெரியாத உங்களுக்கு? யாரு? சத்தமா சொல்லுங்க. அவன் சாத்தான். எவன் என்ன பேசினானா அவன் சாத்தான் சொல்லி பேசினான். அவன் ஆணவத்துல பேசிட்டு முடிச்சுட்டு அவனை யார் பார்த்து இருக்குப்பா? யார் பார்த்து பாரு? தூக்கி சொருக்கின்னு புடவை லுங்கி தூக்கி கட்டிக்கின்னு நடு தெருவில் போய் அவங்களோட சண்டை போட்டு இதுவல்ல. யாரும் அறிந்து கொண்டார்கள் அந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
வார்த்தை பேசணும், நான் 10 வார்த்தை பேசட்டா? இந்த கண்ணால பாப்பீங்க. ப்ளீஸ், இந்த கண்ணால பாப்பீங்க. எவன் உனக்கு துரோகியா மாறுறானா? நீ கர்த்தருடைய பிள்ளைங்க. நீ யாருடைய பிள்ளை? நீ யாருடைய பிள்ளை? சொல்லுங்க. நீ யாருடைய பிள்ளை? சத்தமா சத்தமா, நேரம் இல்லை. யாருடைய பிள்ளை? சத்தமா, கர்த்தரின் பிள்ளை. சொல்லுங்க, நான் கர்த்தரின் பிள்ளை. கர்த்தரின் பிள்ளை. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நான் சாக பிறந்தவன் அல்ல, நான் வாழ பிறந்தவன். சொல்லுங்க, நான் வாழ பிறந்தவன். நான் வாழ பிறந்தவள். சத்தமா, நான் வாழ பிறந்தவள். நான் வாழ பிறந்தவன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? நடுத்தருல ஒருத்தன் நம்மள பேசினாலும் தலைவனைக்கு நம்ம போயிருந்தோங்க. நமக்கு இச்சகமா அவங்க என்ன செஞ்சாலும், உன் துணிமணி கேட்கறாங்களா கொடுத்துரு, உன் பணத்தை கேட்கறாங்களா கொடு, உன் பொருளை கேட்கறாங்களா கொடு. உன்னாண்ட சாப்பிட்டுட்டு உனக்கே துரோகமா பேசுறாங்களா, கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்படாத. நீ யார் மேல வைக்கணும்? அதை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பா. நீதிமான்களாகிய உன்னையும் என்னையும் கர்த்தர் கைவிட விட்டா. அல்லேலூயா. யார் மேல வைக்கணும் பாரத்தை? யார் மேல வைக்கணும் பாரத்தை? சத்தமா சொல்லு. யார் மேல வைக்கணும் பாரத்தை? கர்த்தர் மேல வைக்கணும் பாரத்தை. நம்ம கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நான் குடினா அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஐடியா கொடுப்பான், 10 ஐடியா கொடுப்பான். இப்படி வந்து மாமா என் புதுசை இப்படி திட்டுறான் மாமான்னு. அவன் ஒரு 20 ஐடியா கொடுப்பான். இப்படி போவ மாமனார், சின்ன மாமனார இப்படி பேசுற என் புருஷன். அவன் 30 ஐடியா கொடுப்பான். இது எல்லாம் மண்டையில ஓடும். சாயங்காலம் புருஷன் வேலைக்கு போய் பாவம் ஏதோ அவசரத்துல ஆத்திரத்துல ஒரு வார்த்தை பேசிட்டான். நீ பேசுன்ற புருஷன் வந்து சாயங்காலம் எப்போ வருவான்னு பார்ப்பேன். அந்த மாமா சொன்னாரு, இந்த மாமா சொன்னாரு, இந்த மாமனார் சொன்னாரு, பெரிய மாமனார் சொன்னாரு, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கலவி ஆயிருக்கும். எப்போ வருவான்னு பார்க்குறேன். நல்லா அவன் தட்டுல வந்த உடனே குடிக்க தண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் விஷத்தை ஊற்றி ரெடியா வைக்கிறேன். அந்த தண்ணியை கொடுத்த உடனே அவன் செத்து போயிடான். பட்டுன்னு போயிடுவான். இல்லை ஒரு கட்டை எடுத்து வச்சுக்கிறேன், அவன் வர்க்க நடு மண்டையில் அடிச்சு அவனை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ யாருடைய சந்ததி தெரியுமா? நீ கர்த்தருடைய சந்ததி. உன் ஊர்ல இருக்கிற மக்கள் உன்னை பார்த்து சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அப்பா, இவங்க கர்த்தருடைய சந்ததி, இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிப்பா. இவங்களை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. அவங்களை எந்த தொல்லையும் கொடுக்க கூடாதுப்பா. அவங்கன்னா நமக்கு தொல்லையா கொடுக்குறாங்க. அவங்க பாட்டு போறாங்க வராங்க. அவங்கள போல ஒருத்தர் இருக்க முடியாது. நம்மளும் போய் அந்த ஆண்டவரை, அந்த கர்த்தரை நம்ம அவங்க பின்னால போய் ஆலயத்துக்கு போய் ஆண்களை ஏத்துக்கலாம். எப்பா, அந்த கருணாநிதி எப்படி இருந்த மனுஷன் தெரியுமாப்பா? இன்னைக்கு மனைவி பிள்ளைகளோடு, அந்த மனைவி சரியான மனைவிப்பா. அந்த இழகினாட்டா, அந்த இழகினாட்டா கரெக்டா இருந்தாப்பா, உறுதியா இருந்தாப்பா. அப்படி இருந்ததுனால தான்பா தான் பிள்ளைங்க, புருஷன் எல்லாரும் போய் ஞானஸ்தானம் எடுத்து அவங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா வாழறாங்கப்பா. அப்போ அவங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா வாழறாங்க பண்ண என்ன அர்த்தம்? அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. இந்த பெருமாள் அப்பா எப்படி பண்ண ஆள் தெரியுமா? இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்துல அந்த ஆள் நிற்பர் தெரியுமா? அவங்க பொண்டாட்டி வந்து முத்துலட்சுமி கவுன்சிலர்லாம் வார்டு மெம்பர்லாம் இருப்பான். இன்னைக்கு பார்த்தா ஒருத்தன் தெரியல, வருத்தம் தெரியல. பொண்டாட்டி பிள்ளைங்களோடு எவ்வளோ சந்தோஷமா போறாங்க வராங்கப்பா. அவர் தான்ப்பா ஆண்டவர், அவர் தான்ப்பா கர்த்தர். நம்மளும் என்னென்னவோ பண்ணி நடக்கிறேன். பார்த்தா என் பொண்டாட்டி தடியெடுத்து அடிக்கிறான். என் புள்ள ஏண்டா இருக்கிற செத்து போடானுது, என் பொண்ணு வீட்டை விட்டு போடானுது.
நொந்து நூனா போறேன். ஆனா அந்த ஆண்டவர், அந்த ஏசப்பன் அவங்கெல்லாம் வாழ வைக்கிறாருப்பா, அவங்க வாழ வைக்கிற அளவுல இவங்க நடந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்ம ஊர், நம்ம கிராமம், நம்ம பட்டணம் ஆண்டவர் நாமத்தை போற்றும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். They will know that they are distanced, blessed by the Lord. They will know that they are disconnected, blessed by the Lord. அப்படி என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் ஜனங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. சகோதரா, சகோதரி, உன்னை உன் அக்கம் பக்கம் பார்த்து இவங்க கர்த்தரால ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்ல வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுவோம். கடைசியாக இரண்டாவதாக, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்துகிறார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்துகிறார். He clothed me with the garments of his salvation. He clothed me with the garments of his salvation. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்திருக்கிறார். என்னத்தை உடுத்திருக்கிறாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். ஏசாயா 61:10 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்ந்து என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை கனம் பண்ணலாமா? கைகளை தட்டி, கை இருந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்துகிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் அர்த்தம் என்ன? அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் அர்த்தம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருக்குள்ள பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் மணவாளன் ஆபரணங்களினால், பாத்தீங்களா? மணவாளன் ஒரு பெண்ணுக்கு ஒரு திருமணம் நடக்க, ஒரு திருமணம் செய்து கொள்ளுகிற மணமேடைக்கு போகிற மணவாளன் தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்ளுகிறானா? மணமேடைக்கு போகிற மணமகனும் மணமேடைக்கு போகிற மணமகனும் தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்ளுகிறார்களாம்? தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும். மணவாளன் மணமேடைக்கு போகிற மணமகன் அலங்கரித்துக் கொள்வானா? அலங்காரம் பண்ணுவானா? பண்ண மாட்டானா? என்ன தலை பண்ணுவான்? நல்ல விலை உயர்ந்த துணிமணிகள், விலை உயர்ந்த தங்கங்கள், விலை உயர்ந்த வாட்சி, மோதிரம், தங்கம், வைடூரியம், மாணிக்கன அவன் தன்னை ஆபரணங்களால அலங்கரித்துக் கொள்வான். சரி, மணவாளி என்ன பண்ணுவான்? மணவாட்டி நகைகளினாலும் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறது. நகைகளினாலே தன்னை சிங்காரித்துக் கொள்வாள். யாரவ? யாரு? பதில் சொல்லுங்க. மணவாட்டினா புரியாதா? மணப்பெண்ணு. மணப்பெண் மணவாளனை சந்திக்க மணக்கோலத்துல போய் தான் மணவாளனை புருஷனை கட்டி கொள்ளுகிற ஆயிரங்காலத்து பயிராகிய தன்னுடைய புருஷனை அவன் அடையத்தக்கதாய் அவன் அன்றைக்கு ஒரு அஸ்திவாரம் போட போகிறான். அப்பதான் அவன் முகத்தை பார்ப்பா பொண்ணு. இப்ப இருக்கிற பொண்ணுல என்ன பண்ணுது? பேஸ்புக்ல தேடுது, வாட்ஸ்அப்ல தேடுது, இன்ஸ்டாகிராம்ல தேடுது, மெசஞ்சர்ல தேடுது. அப்பதான் போய் புருஷ முகத்தை பார்ப்பா. அப்பதான் புருஷன் நம்மளை பார்த்து முகம் சுழித்து போக கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்வாளா? மணப்பெண்ணானவள் தன்னுடைய தங்க ஆபரணங்களினாலே தன்னை சீவி சிங்காரித்துக் கொண்டு சகல நகநட்டுகள் எல்லாம் போட்டிக் கொண்டு அவள் என்ன அலங்கரித்துக் கொள்ளுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இல்லாத
ஜனங்களாய் நம்ம வாழ்ந்தபோது கூட இப்படித்தான் நம்ம என்ன செய்வோம். நம்ம கையில் உள்ள உயர்ந்த வஸ்திரம், நம்ம கையில் உள்ள எவ்வளவு தங்கமோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம். மணவாளியை பார்க்கறதுக்கு மணவாள ஆயத்தமாக இருப்பார். மணவாட்டி மணவாளனை பார்க்க ஆயத்தமாக இருக்கும். அப்படி போய் அவர்கள் அந்த திருமண மேடையில தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பையன் பொண்ணு எப்போ பார்க்குறாங்க? முன்னாடியே பார்க்குறாங்க. முன்னாடியே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இப்படி ஃபோன், பெரிய பெரிய ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க அம்மா அப்பாவுக்கு. போ கஷ்டம் கடன் உடனே பட்டு. ஆக வேதம் சொல்லுகிறது, மணவாளனை பார்க்க மணவாளன் எப்படி மணவாட்டிக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்வானோ அதுபோல மணவாட்டி தன் மணவாளனுக்காக பொன் ஆபரணங்கள், ஆடை, சீவி சிங்காரித்துக் கொண்டு அவள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு அந்த மணவாளனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை பாத்தீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மணவாளன் மணவாட்டிக்காக, ஒரு மணவாட்டி மணவாளனுக்காக, முக்கியமா மணவாளனுக்காக மணவாட்டி காத்து கொண்டிருக்கிறாள். அதுபோல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகைக்கு அல்லது அவர் வருகைக்கு முன்னாக பரலோகத்தில் ஒருவேளை போவோம் என்று சொன்னால் நமக்கு பொன்னாபரணங்கள், ஒரு மணவாளனுக்கு பொன்னாபரணம் தேவையாக இருக்கிறது. ஆண்களுக்கு, பெண்ணுக்கு பொன்னாபரணம், சீவி சிங்காரிக்கிற அத்தனை ஆபரணங்களும் பெண்ணுக்கு தேவையா இருக்கிறது. ஆனா என்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீயும் நானும் ஏற்றுக்கொண்டமோ, என்றைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்தமோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ, அதாவது ஞானஸ்நானம் எடுத்து நம்ம திருப்பதி எடுத்தோமோ, ராபோஜன் எடுத்தோமோ, அன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. ஆகவே ஆண்டவராகிய தேவன், பரலோக தேவனை சந்திக்கக்கூடிய, ஒருவேளை அவர் வந்தாலும் இல்ல நம்ம போனாலும் அவரை ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தேவன் உடுத்து விட்டார். ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டு ஆண்டவருக்கு நேராக காதலியோ, மூக்கிலையோ, கையிலையோ, காலிலையோ தங்க நகைகள், பொன் ஆபரணங்கள் நமக்கு தேவையில்லை. அடையாளம் என்பது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிப்பின் ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு ஏற்ற சொந்தக்காரனாய் வாழ்வதற்கு தேவன் உன்னையும் என்னையும் இந்த பூமியில ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரே, அது ஒன்றே நமக்கு போதுமான ஆடை அவகாரங்கள், அது ஆபரணங்கள், அது அலங்காரமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கைகளை தட்டி கர்த்தருக்கு காணப்படுவோம். இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு நமக்கு பொன்னோ பொருளோ இதைத்தான் ஆபரணங்களாக, இதுக்காகவே நாம் வாழ்கிறோம், இதற்காகவே சம்பாதிக்கிறோம், இதுக்காகவே பணம் பொருளை சேர்க்கிறோமே தவிர இயேசு வருகைக்கு, கர்த்தர் வருகைக்கு ஒரு ஆத்துமாவை உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தால் ஒரு ஆத்துமா ஒரு வருஷத்துல ஒன்னே ஒண்ணு. ஆனா அத்தனை இந்த ஜீவ புத்தகத்துல கணக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும், பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு துளி அளவுல சந்தேகம் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரம். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறோம். என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. எப்படி இருக்கிறது? என் ஆத்துமா தேவனுக்குள் கலிகூர்ந்திருக்கிறது. என கண்மானவர்களே, உங்களுக்கு மட்டும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை, நோய் நொடியை தீர்க்காம ஆசீர்வாதத்தை கொடுக்காத இருந்தா ஒருத்தர் கூட சபைக்கு வர மாட்டீங்க, ஒருத்தர் கூட வர மாட்டீங்க. ஆனா அப்பா சொல்றாரு, என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு உடுத்திவிட்டேன், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் இந்த பூமியில வாழறதுக்கும் பரலோகத்துல வாழறதுக்கும் ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியில வாழ வைக்கிறதும் அதுதான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். ஒருவராகிலும் ஒரு ஆத்மாவை ஒரு வருஷத்துல, ஒரே ஒரு ஆத்மா, ஒன்னே ஒன்று. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஆத்மா. ஒரு குழந்தையை கூட்டிக்கிட்டு வந்தேன், ஒரு இளம் வாலிப பொண்ண பையனை கூட்டியாந்த, இல்ல ஒரு வாலிப பிள்ளை கூட்டாந்த, இல்ல ஒரு திருமணமானவங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன், அல்லது ஒரு கிழங்கட்டை கூட்டிக்கிட்டு வந்தேன். ஒண்ணு. இரண்டாவது ஆராதனைக்கு வாங்கம்மா, முடிய போகுது. பிரியமானவர்களே, பொன்னாபரணங்களால
அலங்காரப்படுத்துகிற ஆண்களும் பெண்களும் பரலோகம் போவார்களா? பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களா? பொன் ஆபரணங்கள் பணம் பொருளுக்கு மாத்திரம் நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கிறேன் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களா அல்லது பூலோகத்துக்கு சொந்தக்காரர்களா? பூலோகத்துக்கு. ஆனா வஸ்திரத்தின் ஆடை, வஸ்திர தொங்கல், வஸ்திரத்தின் ஆடைகளை என் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வை தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வை என் ஆண்டவருக்கு நான் நீதியை வாழ்கிறேன். அந்த நீதியின் சால்வையை, அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை எனக்கு தரித்திருக்கிறார். அதுவே எனக்கு நீதியை கொண்டு வரும். நான் வாழ்கிற எஞ்சிய நாட்கள்ல இயேசுவுக்காக மட்டும் வாழ்வேன். இயேசுவுக்காக வாழ்ந்து ஒரு நாள் வந்தா இயேசுவுக்காகவே நான் பரவேறுவேன். ஆகவே ஆண்டவருக்குள்ள வாழற இந்த பூமியில எஞ்சி வாழ்கிற பணம் பொருளுக்காக மாத்திரம் அல்ல, நான் கர்த்தருக்காக மட்டும் வாழ்வேன். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் முடித்துக் கொண்டேன். என் ஆண்டவர் முடித்திருக்கிறார். நீதியின் சால்வையை தரித்திருக்கிறேன். கண்பாளர்களே, இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த வருஷம் முடிய போது அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஆத்மாவை டார்கெட் பண்ணி உன் நேரத்தை கொடுத்து உன் காலத்தை கொடுத்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி, எவ்வளோ துன்பத்தில் துயரத்தில் கொரோனா நேரத்தில் பசி பட்டினி வேதனை துயரம் நோய் பிரச்சனையா இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு போய் என் அப்பனுடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நீதியின் சால்வையோடு சொல்லுங்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது இரட்டத்தனையான பலன் வரும். வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு இரட்டத்தனையான பலனை தந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இனி எந்த கொரோனா வைரலும் நம்ம தொட்டாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து விட்டார். இனி எந்த கொரோனாவும் வராது, எந்த கொரோனாவும் நம்மை தொடாது என்ற அந்த ஒரு அதிகாரத்தோடு கர்த்தருக்கு நேராக வஸ்திரத்தின் ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நீதியின் சால்வையோடு புறப்படுங்கள். தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி முழங்கள் படித்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஒரு ஊசை கூடப்பா மனம் நிறங்கி என் தேவனுடைய பிள்ளைகள் மேல் இரட்டத்தனையான பலன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் டபுள் கம்ஸ் வித் த பெனிஃபிட் அலாங் ஹியர். இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னீரே, டபுள் கம்ஸ் வித் த பெனிஃபிட் அலாங் ஹியர். முதலாவது கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிவார்கள் என்று சொன்னீரே. They will know that they are dispensed, blessed by the Lord. இரண்டு, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தினார். He clothed me with the garments of his salvation. ஆகவே தேவனாகிய கர்த்தர் அவர் ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு பொறுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு புறப்படுவேன். நீதியின் சால்வையோடு நான் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. இந்த செய்தியை கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தினுடைய செய்தியை பார்க்கிற இணையதள வாயிலாக ஒவ்வொருவரும் இதை பார்த்து பயனடைங்கள். அநேகருக்கு இந்த வார்த்தையை நீங்கள் சுவிசேஷமாய் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இன்னும் மெசஞ்சரில் அனுப்பி அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அநேகருக்கு நீங்கள் இதை அனுப்புங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளவும் இந்த ஊழியத்தை தாங்கவும் ஒரே ஒரு நம்பர் 9345164766. God bless you.